அதானி மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு பாஜக பாமக ஆதரவு அளிக்குமா? சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. முல்லை பெரியாறு அணை பராமரிப்பிற்கு அனுமதிக்காதது குறித்து கேரள அதிகாரிகளுடன் பேசி நடவடிக்கை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உறுதி. திருவண்ணாமலையில் கொப்பரை நெய் எடுத்து செல்ல தேவையான ஆட்களை பயன்படுத்தி தீபம் ஏற்றப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு உறுதி. மனித சக்திகளை பயன்படுத்தி இந்த கார்த்திகை தீபம் சான்றோர்களால் துவக்கப்பட்ட இந்த தீபம் இந்த ஆண்டும் எரியாத திருக்கோயில்களுக்கு விளக்கேற்றுகின்ற இந்த முதல்வர் இந்த தீப திருவிழாவிலும் மலையின் உச்சியின் மீது தீபம் எரியும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் களை கட்டி வரும் தேரோட்டம். விநாயகரை தொடர்ந்து முருகர் தேரை வடம் பிடித்து இழுக்க உள்ள பக்தர்கள். சென்னை எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் கைது. 12,000 பேரை பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை. சபரிமலையில் ஸ்பாட் புக்கிங் செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பால் அலைமோதும் கூட்டம். தரிசனத்திற்கு 3 மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்கள். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தண்டலத்தில் பேருந்து மீது லாரி மோதிய பதற வைக்கும் காட்சி. காயமடைந்த 10 பேருக்கு சிகிச்சை. புதுச்சேரியில் ஸ்கூட்டருக்குள் புகுந்த நல்ல பாம்பு. போராடி பிடித்த வனத்துறையினர். மும்பையில் தாறுமாறாக ஓடி விபத்து ஏற்படுத்திய பேருந்து. ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் 49 பேர் காயம். பல்லடம் அருகே மனைவியை வெட்டிவிட்டு கணவன் தூக்கிட்டு தற்கொலை. காரணம் குறித்து காவலர்கள் விசாரணை. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைவது தொடர்ந்து தாமதம். அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் கணிப்பு. நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை 5 மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தங்கம் விலை ஒரே நாளில் 600 ரூபாய் உயர்வு. 1 சவரன் 57,640 ரூபாய்க்கு விற்பனை. கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா காலமானார். வெளியுறவுத்துறை அமைச்சர், ஆளுநர் என்று பல்வேறு பதவிகளை வகித்தவர். வெளியில் பேசிக் கொண்டிருப்பது அதானியோடு முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது. அதானியை முதலமைச்சர் சந்தித்து விட்டு சென்றார். இதெல்லாம் பேசி இருக்கிறார். அதையும் பேசுவார் என்று தான் எதிர்பார்த்தேன். பேசவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஒருவேளை உண்மை தெரிந்து விட்டது அவர்களுக்கும் என்பது காரணத்தினால் விட்டு விட்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தினர் தொழில் முதலீடு குறித்து பொதுவெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து 2-3 முறை விளக்கியிருக்கிறார்கள்.
அதற்கு பிறகு தொடர்ந்து இதை பற்றி செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதானி நிறுவனத்துடைய முதலீடுகளை வைத்து தமிழ்நாடு அரசுக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்று கேட்டால், அதானி மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும், அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன. திமுக மீது குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா? நாடாளுமன்றத்தில் நாங்கள் நாடாளுமன்றத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கையை ஆதரித்து நீங்கள் இது குறித்து விளக்கி பேச தயாராக இருக்கிறீர்களா என்ற கேள்வி மாத்திரம் நான் இப்போது கேட்க விரும்புகிறேன். இப்பொழுதும் சொல்கிறேன், எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்தவித சம்மந்தம் கிடையாது. என்னை வந்து அவர் சந்திக்கவில்லை, நான் அவரை பார்க்கவும் இல்லை. இதை விட வேறு விளக்கம் தேவையா? நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இது குறித்து நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சியை பார்த்து பிஜேபி ஆட்சியை பார்த்து இது விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஆதரித்து பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இதுதான் நான் எதிர்பார்க்கக்கூடிய. நீங்கள் ஆழமாக போகவில்லை என்று சொன்னால் உங்கள் தலைவர்கள் ஆழமாக போய்கொண்டு இதை பற்றி ஒரு அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தான் அந்த விளக்கத்தை நான் அவையிலே எடுத்து சொல்லியிருக்கிறேன். இதுவரை நான் பொறுத்து தான் இருந்தேன், அதுக்கு விளக்கமே நான் சொல்லவில்லை. உரிய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தான் அதுக்குரிய விளக்கத்தை இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர் இல்லை. அதனால தான் நான் எழுதி விளக்கத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் அந்த விளக்கத்தை சொல்லுகிற நேரத்தில் நான் வைத்த கோரிக்கை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் பாமகவும் பாஜகவும் இருக்கிறது, எனவே ஆதரிக்க வேண்டும். அதற்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறார். ரெண்டாயிரத்தி 20ஆம் ஆண்டு சூரிய ஒளி மின்சாரம் ஒரு யூனிட்டுக்கு ₹2. அதன் பிறகு ₹2 1 பைசாவுக்கு வாங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு 2021 அதற்கு பிறகு போடப்பட்ட ஒப்பந்தத்தில் ஒரு யூனிட் மின்சாரம் ₹2.61 என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதில் நடந்திருக்கிற முறைகேடு என்ற வெளிவந்திருக்கிற செய்தி உண்மையான செய்தியா அல்லது உண்மைக்கு புறம்பான செய்தியா என்பதைத்தான் அரசு விளக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இன்னைக்கு நாங்கள் பேசணும். சென்னையில் கோட்டை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பகுதி நேர ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். நிலையில் கோரிக்கை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர் சங்கத்தினர் இன்று கோட்டையை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே இருந்து 10,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பகுதி நேர ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 10,000 பேருங்க. 10,000 ஆமா. டோக்கன் நம்பர் இனி தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். சென்னை மதுரவாயல் அருகே காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 9 மாத குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. ஆலப்பாக்கத்தைச் சேர்ந்த அருண் பிரசாத் என்பவரின் 9 மாத ஆண் குழந்தை அகிலனுக்கு காய்ச்சல் ஏற்பட்டதால் வீட்டின் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தது. அங்கு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படாததால் போரூரில் உள்ள மற்றொரு தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி குழந்தை திங்கட்கிழமை உயிரிழந்தது. குழந்தைக்கு ஏற்பட்டது என்ன காய்ச்சல் என்பது ஆய்வுக்கு பிறகே தெரியவரும் என்று கூறப்படுகிறது.